எனதருமை ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவசக்தி ஜோதிட பீடம் செல்வராஜ் கோவையிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு எதுன்னா, மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படிப்பட்ட அமைவுகளை கொடுக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்க தன்னம்பிக்கை அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. தன்னுடைய இலக்கை போய் தொடர வரைக்கும் இவங்க ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளாகத்தான், சொந்தமா தொழில் பண்றவங்களாகத்தான் இருக்கிறாங்க. சொற்பமா பார்த்தா அடிமை தொழில் போறவங்க கொஞ்சம் முளதை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணாட்சிகளை கொண்டவங்க இந்த மகர ராசி நேயர்கள். இந்த ராசிக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வரர் அவரு. அப்போ இந்த ராசிக்கு குரு பகவான் திரிகோணமான 5ஆம் இடத்துல ராசிக்கு 5ல உட்கார்ந்து 9, 11 இப்படிப்பட்ட பாவங்களை பார்க்கிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில தடைக்கல்லா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பொடிப்பொடியாகி உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையை இந்த காலம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு வீட்டுல நம்ம பிள்ளை குட்டிய மற்றவருடைய ஒரு சுபகாரியங்கள் நிகழ்ச்சியில் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க நல்லபடியா சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. தந்தை மகனுக்கு இருந்த உறவுகள் ஒரு வலிமை அடையும். தந்தை வழி வர்க்கத்தில் இருந்தக்கூடிய பகைகள்லாம் மாறி அவங்க உங்ககிட்ட நேசக்கரம் நீட்டி இன்னைக்கு உறவாடை வரக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். தீர்த்த யாத்திரை போகக்கூடியது, புனித ஸ்தல யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய ஆசையில் அபிலாசையில் இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ள பாரமா அழுத்திக்கிட்டு இருந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த கால நேரம் அது வெற்றியையும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு பொற்காலம்னு சொல்லணும். யூக வணிகம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்றவங்க, மற்றபடி ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நிர்வாகம் வச்சு நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் முன்னேற்றமும் வேகமும் விறுவிறுப்பு நிறைஞ்ச காலமாக இருக்கும். மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த மகர ராசியை பொறுத்தளவுல இந்த தெய்வம் உங்களுக்கு கண் திறந்து நேரடியா பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மன திருப்தி நிலையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.